சௌமியா அன்புமணி கேண்டிடேட் ஆகிட்டாங்க, எம்பியா நின்னாச்சு, அடுத்து எம்எல்ஏக்கு அவங்களும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் தேமுதிகவில் பிரேமலதாவும் நிற்கிறாங்க, பிரபாகரன் நிற்கிறாரு, ஏற்கனவே சுதீஷ் எம்பி ஆயிடுச்சு. எல்லாம் அதாவது குடும்ப அரசியல்னு பேசுகிறோம். அதுக்கு கிளாசிக்காக ஒரு உதாரணமாகவே எல்லாத்தையும் இதில் இன்னொரு தகவலும் இப்போ சொல்கிறோம். நீங்கள் தேமுதிகான்னு பேசுனதுனால நம்ம எப்படி பொற்கொடி அவங்கள ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி சொன்னோமோ, கூடிய சீக்கிரம் இதை மறைமுகமாகவே சூசகமாகவே சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் பிரேமலதா வீட்டு கல்யாணம் திருமணம் நடைபெற போகிறது. அது ஒரு திமுகவின் பெரிய புள்ளி வீட்டில் உள்ள ஒரு பேத்தியோட இவருடைய மூத்த மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு அச்சாரமாக தான் இவங்க திமுக கூட்டணிக்குள்ளேயே வந்திருக்காங்க. இந்த கூட்டணியை அவர் தான் முடிச்சு வச்சாரு. அவ்வளோதான். இதை நம்ம இது டிக்ளேர் ஆகும்போது நம்ம விரிவாக பேசிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது சார். இப்போ ஃபைனலாக என்ன லெவலில் சார் இருக்கும்? இப்போ அதிமுகவினுடைய கூட்டணி வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை திமுக கூட்டணி வலுவாக இருக்குன்னு? அதாவது நம்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தான் வலிமையாக தோணுது. நம்பர்ஸை பொறுத்தவரை, அதாவது திமுக அதிமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளோட பலம் அப்படின்னு பார்த்து போனால் ஃபஸ்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துப்போம். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஒரு 70லேருந்து 75 தொகுதியில், 234 தொகுதியில் ஒரு 70லேருந்து 75 தொகுதிகளில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க. இந்த 70லேருந்து 70 ஆவரேஜாக ஒரு 10லேருந்து 15% வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிச்சயமாக உண்டு இந்த 70 தொகுதியில். ஸோ அந்த இதில் ஒரு 10% வந்தாலும் என்ன, ஸோ இப்போதைக்கு ஆல்ரெடி ப்ரூவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 11% இருக்குது. 11%. இந்த ஒரு 70 தொகுதிகள் ஒரு இதுன்னு சேர்த்தாலும் அதே ஆவரேஜ் அவுட்டாக அவங்களுக்கும் கிடைக்கும்னாலும், இதை தவிர மற்ற சில்ல கட்சிகள் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் நம்பர் வைஸ் அப்படிங்கிறது என்னமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டியாக இருக்கும். ஏன்னா தேமுதிக 0.5%. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தேமுதிக இந்த சைடில் பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் 234 தொகுதியிலையும் காங்கிரஸுக்கு எப்படி ஒரு 5000லேருந்து 10,000 ஓட்டு இருக்கோ, தேமுதிகவுக்கு அந்த 5000லேருந்து 10,000 ஓட்டு நிச்சயமாக இருக்குது. 234 தொகுதியிலையும் அவங்களுக்கு அமைப்பு இருந்துச்சு, 230 அதே மாதிரி இருக்குது. பட் இதே நீங்கள் 234 தொகுதியிலையும் பாமக இருக்குன்னா கிடையாதுங்க. ஸோ இந்த 5000 ஓட்டு தான் வெற்றியை தீர்மானிக்கிற ஓட்டு. அதை தான் கரெக்டாக காயின் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காரோ அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். தேமுதிக 10 சீட்டு ஒரு எம்பிலாம் அன்இமேஜினபிள். எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. 10 சீட்டுக்கு கேண்டிடேட் யாருங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இவங்க குடும்பத்திலே 2 மீதெல்லாம் கூடவே இருந்தவங்கன்னு சொல்கிறாங்களே தவிர இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான ஒரு பாப்புலாரிட்டி இருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் தேமுதிக இந்த கூட்டணியில் இருக்குது, இந்த 5000 ஓட்டு அப்படிங்கிறது கரெக்டாக காயின் ஆகிடும். விஜயகாந்துக்குன்னு விட வேண்டிய ஓட்டு காயின் ஆகிடும். என்னதான் இருந்தாலும் இந்த சம்பந்தம் இந்த இதெல்லாம் நடக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே ஒரு புரிஞ்சு வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற போதில் நம்பர்ஸ் படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேறி இருந்தாலும் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்களோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீல்.